ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி மாசி மாதத்தின் 3ஆம் நாளான பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது நாளை கொண்டாடப்படுகிறது. நாளை மாலை 6 மணி முதல் பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரையிலான 12 மணி நேரம் 4 யாம காலமாக பிரிக்கப்பட்டு சிவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு, சிவாலய ஓட்டம் ஆகியவை நடைபெறும். இந்த நாளில் சிவபக்தர்கள் வீட்டிலும் அல்லது கோயிலுக்கும் சென்று விரதமிருந்து வழிபடுவார்கள். இதனால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது திண்ணம். அத்தகைய மகா சிவராத்திரி நன்னாளில் நாம் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது என சொல்லப்பட்டுள்ளது. இன்று இந்த பதிவில் நாம் அப்படி ஒரு உயர்ந்த அதர்வ வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான சிவமந்திரமான ருத்ர சூக்தத்திலிருந்து ஒரு மந்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட இந்த முக்கியமான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க நண்பர்களோட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான இந்த ருத்ர சூக்த மந்திரத்தை சொல்லுவதற்கு முன்னால் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு கைகளை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு மனதில் சிவபெருமானை தியானித்து பின்வரக்கூடிய இந்த மந்திரத்தை கேட்கவோ அல்லது சொல்லவோ செய்யலாம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இந்த மிக முக்கியமான அதர்வண வேத ருத்ர சூக்த மந்திரத்தை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறை சொன்னாலும் கேட்டாலும் கூட அந்த பரமசிவனாரின் ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், உலகத்தை காப்பவரே, 3 கண்கள் உடையவரே, முப்புறங்களை எரித்தவரே, நீலகண்டரே, மரணத்தை வென்றவரே, எப்போதும் மங்களமாக இருப்பவரே, முக்கண்ணனே, ஸ்ரீ மகாதேவனே, தங்களுக்கு எங்கள் நமஸ்காரங்கள். இந்த ஒரு எளிய மந்திரத்தை சிவராத்திரி அன்று மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் நீங்கள் கூறலாம். முக்கியமாக சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவது, சிறந்த வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வது, மிகவும் கடினமான பரீட்சைகளிலிருந்தும் வெற்றி கொள்வது, எதிரிகளை வெல்வது என பல நன்மைகள் உங்களை வந்து சேரும். அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ்வீர்களாக. நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ.